ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், 100 கிராம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், ஒரு 10 கிராம் இஞ்சி அதை வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், ஒரு லெமனை கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து இங்கே கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, இங்கே ஒரு 100 ml தயிர், 100 ml வந்து நெய். அடுத்து பாருங்க, பல்லாரி வெங்காயம் ஒரு 4 பல்லாரி வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 5 தக்காளி. இங்க பாருங்க, முந்திரி கொஞ்சம், ஒரு 3 பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ ஒரு 2, ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, ஒரு 4 வந்து பட்டை. அப்புறம் அதற்கு காய்கறி பாருங்க, இங்கே பச்சை கிரீன் கலர்ல குடமிளகா இருக்குல்ல, அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், பீன்ஸு. நீங்கள் இதில் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், இந்த குடமிளகாலேயே எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, இதெல்லாம் மாற்றி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வேற என்னென்ன காய்கறி இருக்கோ நம்ம வந்து நம்மளோட விருப்பம் தான். இப்போ எங்கிட்ட இருக்கிறது இதுதான், அதனால இதை வச்சுருக்கேன். அங்கே பாருங்க, ஆயில் தேவையான அளவு ஒரு 100 ml ஆயில் எடுத்துக்கலாம். இங்கே உப்பு தேவையான அளவு. இங்கே பாருங்க, இதில் கொஞ்சமாக ஒரு 10 கிராம் அளவுக்கு கசகசாவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பும் ஊற வச்சிருக்கேன். இதை அரைச்சி இதில் சேர்த்திட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதுக்காக தான். இங்கே பாருங்க, இது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் பாருங்க, இங்கே மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூனு, அப்புறம் தனி மிளகாத்தூள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குவோம். இந்த ஆயிலும் நெய்யும் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டை போட்டுக்குவோம், அது கூட கிராம்பு போட்டுக்கலாம், ஏலக்காயும் சேர்த்துக்கலாம், பூவும் போட்டுக்கலாம். இந்த பிரிஞ்சி இலை வச்சுக்கோல, அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வெடிக்கிற அளவுக்கு சிம்ல வச்சுக்குவோம். கொஞ்சம் புதினா மல்லியை இதுல போட்டு சேர்த்துக்கலாம். புதினா நல்லா வதங்கிப்போம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாரி வெங்காயம் வச்சுக்கோல, அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம்ல, அது எப்படின்னா நல்ல ரோஸ்ட் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். அந்த டைம்ல தான் நம்ம அடுத்து தக்காளி சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துச்சு பாருங்க. இந்த டைம்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இஞ்சி பூண்டு இதெல்லாம் தக்காளி போடுவோம். இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருக்கலாம். ஸோ தக்காளி வந்து குக்காரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமா உப்பு வந்து அதில் சேர்த்துக்குவோம். அப்பதான் ரொம்ப குக் ஆகிடும் சீக்கிரமா. கொஞ்சமா சால்ட் போட்டுக்குவோம், இல்லைன்னா குக்கார். இங்கே பாருங்க, கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிட்டோம். ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ சிம்ல வச்சுக்கலாம், ஏன்னா கருகிடும், தூளா போட்டிருக்கோம்ல நம்ம, அதனால. இந்த கசகசா முந்திரி அரைச்சி வச்சிருக்கோம்ல,
அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு 100 ml அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மிளகாய் அரைச்சு கட் பண்ணி வச்சுக்கோமே, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்துக்க வேண்டியதான். உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் தக்காளி குக்கரத்துக்கு. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல சுடு வந்துருச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி, அதாவது நம்ம வந்து 5 டம்ளர் அரிசி எடுத்தோம்ல, 10 டம்ளர் ஊற்றணும். ஆனால் வந்து இந்த புது அரிசியா இருக்குது, பச்சரிசி, இந்த சீரக சம்பா, அதனால நான் வந்து 8 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தயிர், இந்த காய்கறியில உள்ள தண்ணியெல்லாம் விடும்ல, அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக ஆயிடும். அதுக்காக நான் வெறும் 8 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இதை அது கூட சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க, கொதி வருது. இந்த டைம்ல நம்ம அடுப்பு சிம்ல வச்சுட்டு ரைஸ் போடுவோம். இப்போ ரைஸ் போட்டாச்சு இதுல. இப்போ நல்லா அதை கிளறி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாவே ஃப்ளேம்ல வைக்கணும். நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகுதான் நம்ம அப்புறமேந்து சிம்ல வந்து குறைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நல்லா ரைஸ் வந்து நம்ம மசாலா அந்த தண்ணிக்கு மேல வந்துருச்சு பாருங்க. இந்த டைம் தான் நம்ம வந்து தம் போடுற டைம். என்ன பண்ணுவோம், இத கூட இதோட நெய் சேர்த்துக்கோம். நெய் சேர்த்தோம்னா அடி பிடிக்காம இருக்கும், அதுக்காக தான். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஃப்ளேம் வந்து நல்ல சிம்ல வச்சிருவோம். சிம்ல வச்சு தம் போட்டாச்சு. இந்த பானை இதுல வந்து பாட்ல வந்து ஹாட் வாட்டர் தான் இருக்குது, அப்பதான் நல்லா குக் ஆகும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். வெங்காய பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். தம் போட்ட டைம்ல அந்த கேப்ல வந்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இதங்க வெங்காயம் ஒரு நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெங்காயம், நான் ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெள்ளரி பிஞ்சு அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல. காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா சின்ன 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூனு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்து ஊற வச்சாச்சு. அப்பதான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, வெங்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு தம் போட்டு. இப்போ நம்ம அதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, என்ன ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இது கூட லெமன் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நல்ல உதிரி உதிரியா வந்து பாருங்க சாதம். நம்ம பாத்திரத்துல இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, வெஜ் பிரியாணி இல்லை கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. அதுக்கு ஆனியன் பச்சடி பாருங்க.
ரெண்டும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.